ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹோப் இந்த தீபாவளி எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக ஃபுல்ஃபில்டாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன். எங்களுக்கும் டே வந்து அன்றைக்கி அப்படி தான் போச்சு. ஸோ இந்த விளாகில் வந்து தீபாவளி அன்னைக்கு நாங்கள் எப்படி பண்ணோம், எப்படி இருந்தோன்ற விஷயங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். பார்க்கலாங்களா? ஸோ எப்பவும் போல் எல்லோரும் மாதிரி வந்து எழுந்து குளித்து ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த மாட்டல் வந்து நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ தீபாவளி அன்னைக்கு போடுறதுக்காக எடுத்தேன்னு. ஸோ இந்த அவுட்ஃபிட்டோட தான் நான் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஸோ ஆதனுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி ரெட் கலரில் எடுத்ததுனால நானும் ரெட்டில் தான் வியர் பண்ணோன்னு சொல்லிட்டு ரெட் கலர்லேயே சூஸ் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட விளக்கேற்றிட்டு வந்துட்டு பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சமாக பட்டாசு மட்டும் வெடியெல்லாம் வெடிச்சிட்டு அப்படியே 12 o'clock நூன் ஷோ வந்து டியூட் மூவி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ மூவிக்கு வந்து அப்படியே வந்தாச்சு. அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டோம். மூவி வந்து நல்லா இருந்துச்சு, ஒன் டைம் வாட்சபிள், நல்லா என்டர்டெய்னிங்காக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு அம்மா வீட்டில் வந்து ஆக்சுவலி தீபாவளி அன்னைக்கு நோன்பு எடுப்பாங்க. இங்கே ஹஸ்பண்ட் வீட் நெக்ஸ்ட் டே அமாவாசை அன்னைக்கு தான் நோன்பு எடுப்பாங்க. ஸோ அம்மா வீட்டில் தீபாவளி நோம்பு அம்மா எடுத்துட்டாங்க. நாங்கள் படம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு 3 o'clock மேலே வந்து நாங்கள் அம்மா வீட்டில் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு ஈவினிங் மேலே வந்து பட்டாசு வெடிக்க வந்துட்டோம். ஆதனுக்கு வந்து மேலே பட்டாசு அந்த கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எரியுது, அதெல்லாம் பார்க்க அவனுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. வெடி போட்டால் மட்டும்தான் வந்து அவன் கொஞ்சம் அந்த சத்தத்தில் வந்து கொஞ்சம் பயப்படுறான். மற்றபடி எல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே விளக்கு ஏற்றிட்டு பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிம்பாவும் ஆக்சுவலி ஆதன் மாதிரி தான், நாங்கள் கூட இருந்தால் தைரியமாக இருக்கான், வெடி போட்டால் தான் சத்தத்துக்கு பயப்படுறான். இந்த மாதிரி மத்தாப்பு, இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிளாக இந்த லைட்ஸ் அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்பவே அவங்களுக்கு வந்து ஆசையாக தான் இருக்குது, தைரியமாக தான் இருந்தாங்க. ஸோ இப்படி தான் அன்னைக்கு எங்களோட டே போச்சு. ஸோ நெக்ஸ்ட் விளாகில் வந்து நோம்பு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஷேர்